பாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டி நீங்கள் வாங்க, உங்களுக்கு சூப்பராக நான் மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கா மேக்கப்பா வேண்டாமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. வாங்க பாட்டி ஒரு நாள் தானே அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன உங்கள் அப்பாவை ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விஜயா சொன்னா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி உங்கள் அப்பா ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்கள தேவையில்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. மேக்கப்லாம் போட்டுட்ருக்காங்க. இல்லை அப்பாவோட ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. என்ன அப்பாவோட ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனாவது பண்ணி கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவர்கிட்ட பேச முடியாது, அவர் ஜெயிலில் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஏதாவது கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரோகிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. லிப்ஸ்டிக்லாம் போடுறாங்க. எனக்கு எதுக்குமா இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் தானே, அழகாக இருப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. சூப்பராக இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுருதி, ரவி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. பாட்டி எப்போவுமே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா மகாராணி மாதிரி, எங்கள் அம்மா தான் எனக்கு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உண்மையாவாப்பா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. ஆமாம் எங்கள் அம்மா தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. டேய் அமைதியாக இருடா அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க. மீனா என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை சமையல் வேலை கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பிரச்சனையா உனக்கும் முத்துக்கும், 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சரி போயிட்டு மூஞ்ச கழுவி ட்ரெஸ் போடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அவர் வரட்டும், அவன் வரும்போது வரட்டும், நீ போயிட்டு ட்ரெஸ் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனா அங்கேருந்து போகிறாங்க. வெளியே வந்தவொடனே நல்லா பூஜை எல்லாமே பண்ணுறாரு. சூப்பராக வராங்க. ஐயர்லாம் வந்துட்டு கழுத்தில் மாலைலாம் போட்டுட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இது அப்படியே விஜயா பார்க்குறாங்க. ஓ அவர் ஐயரை வர வச்சு ஸ்பெஷல் ப்ரைஸ் வாங்க பார்க்குறாரா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பார்வதி கூப்பிடுறாங்க. விஜயா கொஞ்சம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்வதி வந்திருக்காங்க போல் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. எட்டி பார்க்குறாங்க. மேலே வா பார்வதி அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. என்னால் வர முடியலம்மா, நீ டிவி எடுத்துகிட்டு வர சொன்னேன், நான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரவே ரொம்ப கஷ்டப்பட்டேன், இனிமேல் நீயே தூக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி இங்கே வா, அந்த டிவி எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன டிவியா, சூப்பர்மா, எங்கே வாங்கினேன், அதுவா பார்வதிக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஓ பாட்டிக்கா, அப்போ ஸ்பெஷல் ப்ரைஸ் உனக்கு தானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாம் என் கடையில் வாங்காமல் ஏமா நீ அங்கெல்லாம் போய் வாங்குற அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். டேய் நீ வேற அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஹோமெல்லாம் முடிஞ்சோடனே பாட்டியோட காலில் விழுந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருமே ஜோடி ஜோடியாக வாங்குறாங்க. மீனாவை விட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாமா, முத்து வரட்டும், நீ சேர்ந்து விழு, நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன முத்து மட்டும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலையோட ஃப்ரெண்டும் வராரு. வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சரிப்பா எனக்கு கொஞ்சம் யூனியனில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக பாட்டியோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்கே வந்து சுருதியோட அம்மா வராங்க. சுதா வந்து உள்ளே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லாரையும் பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, மீனா உள்ளே இருக்க நகையெல்லாம் போய் எடுத்து போட்டு வா போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மீனா போய்ட்டு நகையெல்லாம் போட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சுதா. என்ன நகையெல்லாம் போட்டுட்ருக்க, ஏன் கவரிங் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டோடனே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா அப்படியே பதட்டப்படுறாங்க. என்ன கவரிங் நகைன்னு சொல்கிறீங்க, மீனா போட்டுக்கிட்டு எல்லாமே தங்க நகை தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லைங்க இல்லை அது தங்க நகைலாம் கிடையாது, பார்த்தாலே தெரியுது அது கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயா மனோஜ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு.